அன்னைக்கு முல்லைப்பூ செடி சின்ன சின்னதா அரும்பு வச்சுட்டே இருக்கு. ஆனா பூ வைக்கலன்னு சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு என்னன்னா அவ்வளோ அரும்பு வச்சிருந்தது. அடுத்து ரோஜா செடி ஃபுல்லுமே அரும்பா தான் இருந்தது. ரோஜா செடி அரும்பு வைக்காததுக்கு சில பொதுவான காரணங்களும் இருக்காம். அது என்னன்னா மண், தண்ணீர், சூரிய ஒளி இது எல்லாமே சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னாலும் ரோஜா செடி சரியா பூ வைக்காதான். அடுத்த நாள் தூங்கி எழுந்து பார்த்தா அந்த முல்லைப்பூவெல்லாம் அவ்வளோ அழகா பூத்திருந்தது. முல்லைப்பூக்கள் குறிப்பாகவே வெள்ளை நிறத்துல தான் இருக்குமா. ஆனா சில இனங்கள் இளஞ்சிவப்பு நிறத்துலயும் இருக்குமா. நீங்க யாராவது இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய முல்லைப்பூவை பார்த்திருக்கீங்களா? அப்புறம் பக்கத்துல பார்த்தா கனகாமரம் பூவுமே அதிகமா மலர்ந்திருந்தது. கனகாமரம் பூ நறுமணம் மிக்க பூக்களா தான் இருக்கு. ஆனா சில வெண்மை நிற பூக்களுக்கு நடுவே வச்சு கட்டும்போது அவ்வளோ அருமையா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் என்னன்னா அந்த பூக்கள்லாம் ஒன்னொன்னா பறிச்சு கட்டி வேலைக்கு வச்சுட்டு போயிட்டேன். கனகாமரம் பூக்கள் அழகுக்காகவும் வணிகத்திற்காகவும் தான் வளர்க்கப்படுகிறது. ஆனா கனகாமரம் பூக்கள் சில மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் இருக்கு. அது என்னன்னா காய்ச்சலை தணிக்க உதவுதாம், புண் ஆறுவதற்கு உதவுதாம், தோல் நோய்களுக்கு மருந்தா பயன்படுகிறதாம். கனகாமரம் குறுஞ்செடி வகையை சார்ந்தது. இம்மலர் தாவரம் தென்னிந்தியா, இலங்கை மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் காணப்படும். கனகாம்பரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா ஆண்டுதோறுமே எக்காலமும் குறிப்பிடாமல் என்றுமே பூக்கும் தாவரமா இருக்கு. நம்ம வீடியோ பார்க்குற எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க மக்களே. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நானும் அந்த பூக்கள் மாதிரி ஹாப்பியா இருப்பேன்ல. டாடா பாய்.